welcome the Rockstar DSP! லோட் பண்ணு. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டோமே. நீ எல்லை மீறி போய்கிட்டு இருக்க. பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. கதிரு, அவன் அவுத்து விடுப்பா. சும்மா இருங்க. நீங்க கோவப்பட வேண்டியது எங்க மேல இல்ல, தோ அவன் மேல. இவகிட்ட என்னடா பேச்சு? அடிச்சு தூக்கி போட்டுட்டு கட்ட அவுத்து கூட்டிட்டு வா. ஆத்தா ரங்கநாயகி, நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நின்னு நிதானமா பேசுவோமா? அடச்ச மானம் கெட்டவனே, பொம்பளை பேச்சு கேட்டு ஆடுற நீ எல்லாம் ஆம்பளையாடா? என் பேரன் கால் தூசிக்க நீ வருவியாடா? கதிரே, இவனை அடிச்சு தூக்குடா. நீங்க அடிச்சு தூக்கி கிழிச்சிட்டு போற வரைக்கும் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? கதிரே, நம்ம வாக்குவாதம் பண்ணவ வந்து மாமாவை அவுத்து விடுப்பா. என்ன பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கியா? சுடு சுடு சுடுன்றல்ல, சுடு சுடுங்கறல்ல. ஏய், தில்லு இருந்தா சுடு. நீ சரியான பொம்பளையா இருந்தா முதல்ல என்ன ஷூட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என் அண்ணன் கிட்ட போடி. டேய், என்ன ஆனா உன துப்பாக்கி தூக்கி பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்க? உனக்கு அப்படி கொன்னுதான் ஆகணும்னா என்ன முதல்ல கொல்லு. என்ன கொன்னு பிச்சு பிச்சு தின்னு, அப்பவாது உன் கொலவெறி அடங்குதான்னு பாப்போம். அதுக்கும் நான் ரெடியா தாண்டி இருக்கேன். என்ன பண்ணிட்டு பாரு. I will shoot you. உன்னை நான் சுட போறேன். உன்னை நான் சுடாம விட மாட்டேன். மரியாதை துப்பாக்கி கீழ போடுறா. துப்பாக்கி கீழ போடுறா. துப்பாக்கி குடுறா. அவளை சுடுறா, அவ சாகட்டும். சும்மா இருமா. யோ, துப்பாக்கி குடியா. குடுறா. குடியா. உன்னை ஷூட் பண்ண பார்த்தா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? You are my love, my Rangi. I will shoot her. யோ, இப்படி துப்பாக்கி குடுக்க போறியா இல்லையா? வாங்கடா. போப்பா போ. சுமாரு. ஏய், நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உன சுற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்க. நாங்க என்ன காக்கா குருவியா நீ சுட்டு தள்ளுறதுக்கு? கொஞ்சம் விட்டு இருந்தா அவன் உன்னை செலடாக்கி போட்டிருப்பான் பாத்துக்க. காஞ்சனா, என்ன இது? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க. தூக்கி எல்லாரையும் உள்ள வச்சிருவேன், ஜாக்கிரதை. நிறுத்துடி. என்ன தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியணும். இந்த அருண் யார் தெரியுமா? தெரியுமா? இவனும் நர்மதாவும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி.
ஒரே அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்த உடன் பிறப்புகள். இவன் பொய் சொல்லியிருக்கான். அப்பா ஆத்தா எல்லாரும் இருக்காங்க. டேய், என்னடா புது கதை சொல்லிட்டு இருக்க? நீ சொன்ன நாங்க எல்லாரும் நம்பிடணுமா? கதிரே, அவன் கட்ட ஒத்து அவனை கூட்டிட்டு வாடா. கொஞ்சம் இருமா. சொல்றாங்கல்ல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு போலாம். ஏய், என்ன தேடி தெரிஞ்சுக்க போற? கதிரே, நீ அவனை கட்ட ஒத்து கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ரங்கா, இவங்களே ஒரு ஃப்ராடு. இவங்க பேச நாம நம்பணுமா? எதுக்கு இப்படி பண்றீங்க? உங்க பிரச்சனைக்கு நாங்க வரோமா? எத்தனை தடவை அசிங்கப்பட்டாலும் திருந்த மாட்டீங்களா? தாத்தா, நம்ம குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்றதே இவங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சு. முரளி, மரியாதையை அவுத்து விடு, இல்லைன்னா மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவேன், சொல்லிட்டேன். அப்ப நீங்க யாரும் நான் சொல்றத நம்பலல்ல? நம்பல. நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நிஜமாதான் ரங்கநாயகி, அருணும் நர்மதாவும் அண்ணன் தங்கச்சி தான். ரங்கநாயகி, ஓ மருமகனே சொன்னா நம்புவல்ல? ஏய் கதிர, உன் மச்சான் அதான்டா உன் அக்கா வீட்டுக்காரு. அவனே சொன்னா நம்புவல்ல? நீயே கேள வாங்கிட்ட. ஏன்பா பாத்துட்டே இருந்தா எப்படி? சொல்லு. ஆத்தா ரங்கநாயகி இல்லன்னா இல்லன்னு சொல்லிருப்பான்ல. மென்னு முழுங்குறான்னா என்ன அர்த்தம்? கதிர், எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அவன் ஏன் வாயை மூடிட்டு உட்கார்ந்திருக்கான்? பேச சொல்லு. வாயை திறந்து பேச சொல்லு அவனை. ஏ ரங்கநாயகி, எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாண்டி. வாயை மூடுன்னு சொன்னேன். மாப்ள, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நீங்க உங்க வாயால சொல்லுங்க. என்னப்பா யோசிக்கிற? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு.